இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா HTML இருக்க லிங்க் டேக், ஸ்டைல் டேக் மற்றும் ஸ்டைல் ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு டேக்ஸும் அந்த ஆட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா CSS ப்ராப்பர்ட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு CSSனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். CSSக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இது ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. HTML ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த CSS. ஸ்டைல் பண்ணுறதுனா HTML ஃபைலோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மலாக கலர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த HTML எலமெண்ட்டுக்கெலாம் கலர் கொடுக்கறதுக்கு, அந்த எலமெண்ட்ஸ் அலைன் பண்ணுறதுக்கு மற்றும் அதில் அனிமேஷன் ஆட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா CSS. இப்போ அகைன் ஸ்டைல் டேக்ஸுக்கு வருவோம். இல்லை ஸ்டைல் டேகும் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு CSS கோடிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம HTML ஃபைலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் டேகும் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணுவோம். இதே லிங்க் டேக் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த CSS ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நேமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா .css முடியணும். CSS ஃபைலோட நேமிங் பார்த்தீங்கன்னா .cssங்கிற எக்ஸ்டென்ஷனில் முடியணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி CSS கோடிங் ரைட் பண்ணிங்கன்னா அது இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஒரு CSS கோடிங் ரைட் பண்ணிங்கன்னா அதை இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க, ஆர் எம்பெடட் CSSன்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் லிங்க் டேக் யூஸ் பண்ணி ஒரு CSS ஃபைலை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டைல் ஆட்ரிபியூட், ஸ்டைல் டேக் மற்றும் லிங்க் டேக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அது சின்டெக்ஸோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எப்படி CSS கோடிங் ரைட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு HTML கோடிங் அண்ட் அதோட அவுட்புட் இருக்குது. அது HTML கோடிங்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நார்மலாக கலர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு கலரும் பேக்ரவுண்டும் கொடுக்க போகிறோம். அதுவும் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட சிண்டெக்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் ஆட்ரிபியூட்டோட சிண்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டைல் ஈக்குவல் டு அதோட டபுள் கோட்ஸ் இன்சைடில் பார்த்தீங்கன்னா CSS ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்போ அனதர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதுக்கு அகைன் ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் அதோட வேல்யூ கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிக்கலாக போடுறேன். ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா கலருன்னு கொடுக்குறேன். கலரில் பார்த்தீங்கன்னா ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து ரெட் கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நான் அனதர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் எல்லோ ஆகிட்டு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், அது சென்டரில் கொண்டு வரதுக்கு ஹெட்டிங் எனக்கு சென்டரில் வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அலைன் கொடுக்குறேன். டெஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி CSS ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கலர், பேக்ரவுண்ட் கலர், அந்த டெஸ்ட் அலைன்லாம் பார்த்தீங்கன்னா CSS ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து கலருக்கு ரெட்டுன்னு இருக்கிறதும் எல்லோன்னு இருக்கிறதும் சென்டரில் போகிறதுக்கு நம்ம சென்டர்னு கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா CSS வேல்யூன்னு சொல்லுவோம். CSSஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி, நிறைய வேல்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ப்ராப்பர்ட்டி இந்த கோர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இது ஒரு HTML கோர்ஸ். நம்ம CSS கோர்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக நம்ம வந்து அடிக்கடி HTML யூஸ் படித்தாலுமே நம்ம CSS தவிர்க்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நான் CSSோட இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி சொல்கிறனால நம்ம CSS பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ரைட்டாக தான் நம்ம CSS பற்றி இந்த கோர்ஸில் பார்ப்போம். இப்போ இதே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக கலர்லெஸ் HTMLோட இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறேன். போனோட ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணேன். இப்போ ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் செக்ஷன், அந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைல் டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட சிண்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதோட இதோட சிண்டெக்ஸ் வந்து வித்தியாசமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்டிங்க்கு நான் ஸ்டைல் பண்ணுறதுனால H1ன்னு அந்த டேக் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நேம் கலருக்கு பார்த்தீங்கன்னா ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ரெட்டாக மாறிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சு அதை எண்ட் பண்ணிவிட்டு திரும்ப பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, பேக்ரவுண்ட் கலர் ஆகிட்டு இப்போ டெஸ்ட் அலைன் கொடுக்குறேன். டெஸ்ட் சென்டரில் வரதுக்காக டெஸ்ட் அலைன் சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் வந்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறதுக்கும் அதோட சின்டெக்ஸில் வித்தியாசம் இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம இங்கே வந்து h1ன்னு டேக் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம h1 கொடுத்துருக்கோம்ல அதை நம்ம வந்து செலக்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். செலக்டர் ஸ்ட்ரிங்னா நம்ம எந்த டேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த டேக்கோட ஹெட்டிங் கொடுக்கலாம், இல்லாட்டி அதோட ஐடி இல்லாட்டி கிளாஸ் கொடுக்கணும். இந்த ஐடி அண்ட் கிளாஸை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணும்போது டேக் நேம் வச்சு மட்டும் பார்ப்போம். அந்த செலக்டர் ஸ்ட்ரிங்கில் வந்து டேக் நேம் கொடுக்கணும். இதுவே நான் வந்து இப்போ என்னோட பேராகிராஃப் டேக் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா அந்த h1 நான் கட் பண்ணிட்டு p கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அது பேராகிராஃப் டேக்கில் அப்ளை ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் வந்து அந்த ஸ்டைல் அப்ளை ஆயிரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து CSS கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர் எம்பெடட் CSSன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்கிங் ஸ்டைலில் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் HTML இருக்குது. இப்போ வந்து நான் லிங்க் டேக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணணும். லிங்க் டேக் வந்து நம்ம CSS ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தனியாக ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோலேருந்து டேரெக்டாக ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் நேம் வைக்கிறேன், style.css. நீங்கள் எனி நேம் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து .cssன்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஃபைல் க்ரியேட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து லிங்க் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷனுக்கு இன்சைடில் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் யூஸ் பண்ணுறேன். லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா RELன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. RELனா என்ன அர்த்தம்னா ரிலேஷன் அர்த்தம். இந்த ஃபைலுக்கு என்ன ரிலேஷன், இந்த ஃபைலுக்கும் நம்ம HTMLக்கு என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டைல் ஷீட் நம்ம இன்சைடில் வந்து ரிலேஷனில் கொடுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா hrefனா லிங்க்கை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த ஸ்டைலோட லிங்க் எங்கே இருக்குங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸும் இருக்குது, அது HTML ஃபைலும் CSS ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்கனால நான் ஜஸ்ட் style.cssன்னு கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் இருக்குன்னா நீங்கள் அதோட ஸ்பெசிஃபிக் பாத்தை வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து லிங்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம CSS ப்ராப்பர்ட்டி எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா style.cssல தான் நம்ம போய் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். நான் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஃபஸ்ட் வந்து h1 டேக் ஹெட்டிங் டேக் வந்து கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ண அதே சின்டெக்ஸ் தான் வரும். ஒரு செலக்டர் ஸ்ட்ரிங், தென் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கலர் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ரெட்டாக மாறிட்டு அதே போல் தான் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ மாறிட்டு டெஸ்ட் அலைன் சென்டர் நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆகிட்டு. இதே மாதிரி இப்போ எனக்கு பேராகிராஃப் டேக் போடணும்னா இப்போ வந்து h1 தவிர்த்துட்டு பேராகிராஃப் போட்டுக்கலாம். அப்படி போட பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நான் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை பின்னு கொடுத்தேன்னா எனக்கு அது பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கும் அப்ளை ஆகிரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் கொடுப்போம். நம்ம CSS கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக CSS பற்றி பார்த்தீங்கன்னா CSS கோர்ஸில் பார்ப்போம். HTML கோர்ஸுங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் லைட்டாக தான் CSS பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து p டேக் மற்றும் h1 டேக் இருக்குது பார்த்தீங்கன்னா டேக் நேமுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு செலக்டர் நேம் ஐடி யூஸ் பண்ணுறது, அந்த ஐடி ஆட்ரிபியூட் அண்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட் பற்றி நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.